ஆடைகள் யார பின்பற்றோம்? ஆடைகள்ங்கிற விஷயத்துல மார்க்கத்தை கல்வியை விட்டு தூரமாகிற விஷயத்துல ஜாகிலிய காலத்து பெண்களை நிலைமை, ஜாகிலியத்து காலத்து ஆண்களை நிலைமை இன்றைக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெண்ணு தனிய வெளியில வர மாட்டாதான் இஸ்லாம், அதான் ஒரு முஸ்லிம். ஒரு பெண்ணு தனிய வர மாட்டா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேள்விப்படுறோம், பஸ்ஸில் கற்பழிப்பு, ஓடும் ட்ரெயினில் கற்பழிப்பு, ஒரு 8 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டால். எப்படி நடந்துச்சு? உங்க வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கும்போது ஏன் நடக்குது? நீங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கல. சின்னதோ பெருசோ இன்னைக்கு தனிய வெளியில போறது சாதாரணமாயிடுச்சு. சும்மா போயிட்டே இருக்கிறான். பாட்டுக்கு ஆபீஸுக்கு போவா, வருவா, அங்க போவா, இங்க போவா, தனியா போவா. என்ன நடந்துச்சு? ஒரு காலம் இருந்தது, டவுன்ல புடவை கடை இருக்கும், ஜவுளி கடை. உங்க ஊர்ல அப்படித்தான் இருந்திக்கும் நினைக்கிறேன். பெருநாளைக்கு உருப்பெடுக்கிறா ஆம்பளை தான் போவான். 10 சாரியை கொண்டாந்து பொண்டாட்ட கொட்டுவான், ஒன்றை எரி அப்படின்னு செலக்ட் பண்ணுவான். அதான் இதான் அதான் இதான், சரி இதை எடுத்துக்கிறேன். மிச்சம் 9 கொண்டை கொடுத்துட்டு எடுத்ததுக்கு காசு கொடுக்கிற காலம் இருந்தது. புடவை கடையில பொம்பளை போக மாட்டா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கண்டா, ஆஜியார் காருக்குள்ள எடுக்கிறத எடுத்துட்டு எழுப்பி விடுன்னு படுத்துடுவான். அவ்வளவுதான். அங்க கடைக்காரன், தாத்தா இது உங்களுக்கு ரொம்ப மெச்சா இருக்கு, கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, சூப்பரா இருக்கு தாத்தா, இதை போட்டுக்கு வாங்க அப்படின்றான். அவன் தான் தொட்டு பாக்குறது, அளவு பாக்குறது, எடுத்து கொடுக்கறது. அவன் தான் சொல்லுவான், உங்க கலருக்கு சூப்பரா இருக்கு, உங்களோட அந்த உங்களோட கலர் சூப்பர் கலர் என்ன அவன் சொல்லி விட்டுருவான். அதுக்குள்ள முடிஞ்சு. இப்படியே அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு துணிச்சலா ஒரு பொம்பளை தைரியமா டவுனுக்கு போறா, மார்க்கெட் போறா, நாக்கடைக்கு போறா, டிசைன் பாக்குறா, ஒரு ஆம்பளையோட சண்டை பிடிக்கிறா. இதெல்லாம் ஜாகிலியத்து காலத்து பழக்கம். இது எப்ப வெளியில நடக்குது? அவங்க சொல்றாங்க படிச்ச பெண்களாம், அவங்களாலதான் பிரச்சனையே. எல்லாம் படிப்பறிவு இல்லாதாக்கள். நாங்க படிச்ச பெண்கள், எங்களுக்கு போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கதைக்க தெரியுமா? அதை மட்டும் நல்லா சொல்லிக்குவாங்க. போவோம், நம்ம வழிய மறைச்சிக்கணும்டா தம்பி, கொஞ்சம் விளங்குன்றது அந்த காலம். பின்னால வந்து பக்கத்துல எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, மாடி போரி அப்படின்னு. இங்கிலீஷ் நம்ம பிறக்கும் போது அமெரிக்காவில் பிறந்த மாதிரி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அவங்களுக்கு அப்படியே வெளியிறங்கினா வாயில இங்கிலீஷ் தான் வேணும். அவங்க கூடுதலா சொல்லக்கூடிய பேச்சு சொரி. அந்த சொரிய புருஷன்கிட்ட சொன்னா குடும்பத்திலே சண்டையே இருக்காது. அவனுக்கிட்ட சொரி சொல்ல மாட்டாங்க, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. ரோட்ல போறவன் கிட்ட எல்லாம் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சாரி, இதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை இது? ஜாகிலியத்து காலத்து பழக்கம் அப்படியே வந்துட்டு